அல்லேலூயா. சகல விதமான கிருபைகளை இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, சகல விதமான கிருபையினாலே உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். சகல விதமான கிருபைகள் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம், கிருபைகள்டா ஏதோ ஒன்று நினைக்கிறோம். கிருபைகளே சகல விதமான கிருபைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கி 2 கிருபையை பார்க்கலாம். 2 கிருபை பார்க்கலாம். ஒன்று கொடுக்கிற கிருபை, இன்னொன்று கனி தருகிற கிருபை. நிறைய கிருபை இருக்குது. பாதுகாக்கிற கிருபை, ஆசீர்வதிக்கிற கிருபை, உயர்த்துகிற கிருபை, பெருக செய்கிற கிருபை, இப்படி பல கிருபைகளே வேதத்திலே இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2 கிருபை. ஆமே. கர்த்தருக்கு பயந்தவர்களே சூழ்ந்து கொள்கிற கிருபை, கண்களில் தயவு கிடைக்கிற கிருபை, சிறையிலிருந்து விடுதலையாக்குறது கிருபை, உயர்த்துவது கிருபை. எல்லாரும் ஆண்டவர் அந்த கிருபை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சகலவித கிருபையினாலும் தேவன் நம்ம என்ன பண்ணுவாராம்? பெருக செய்ய வல்லவராக இருக்கார். பெருக செய்ய போறார். ஆமே. எதில் பெருக வேண்டுமா? நீங்கள் கிருபையில பெருக வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம கிருபைகளை பெருகணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எதுவுமே யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கி எதுனா கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வெகுமதியாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிறார் அந்த கிருபை. சகலவிதமான கிருபைகளை நம்மை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். அது சொல்றாரு, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும், என்ன சொல்றாரு? மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாவற்றிலும், ஏதோ ஒன்றுத்தில் மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் நீங்க என்ன பண்ணுமா? சம்பூர்ணமுள்ளவராக இருக்கும்படியாக இந்த மாதம் நீங்கள் எல்லாவற்றிலும், அந்த இடத்துல நான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருப்பேன். அல்லேலூயா. நான் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக இருப்பேன். எல்லாவற்றிலும் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும்னா முழுமையானது சொல்றாரு. எல்லாவற்றிலும்னா முழுமையானது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாறு. ஆத்மா வாழ்வது போல. உன் ஆத்மா எதை வாழ விரும்புகுது? எல்லாவற்றிலும் வாழ விரும்புகுது. ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, மூன்றுலையும் என்ன பண்ணுது? நல்லா இருக்க விரும்புது. அப்போ ஆவியிலும் நல்ல சுகம் வேணும், ஆத்மாவிலும் நல்ல சுகம் வேணும், சரீரத்தில் நல்ல சுகம் வேணும். இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதிலே கிருபை பெருகணும். அல்லேலூயா. எதில் கிருபை பெருக போகுது மாதம்? ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தின் கிருபை பெருகும். அல்லேலூயா. உன் ஆவியில கிருபை பெருகும் போது நீ தேவனை நல்லா துதிக்க போற. ஆமென். அல்லேலூயா. உன் சரீரத்தை கிருபை பெருகும் போது என்ன நடக்குன்னா, சரீரத்தில் பலவீனம் நீங்கும். அல்லேலூயா. அந்த கிருபை வந்துடுச்சுன்னா உன் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள்லாம் போயிடும். பவுல் சொல்லும் போது சொல்றாரு, நான் பலவீனனா இருக்கவையிலே உம்முடைய கிருபை நான் விரும்புகிறேன். ஏன்னா என்னை தாங்குகிறது உம்முடைய கிருபை, என்னை பலப்படுத்துகிறது உம்முடைய கிருபை. ஆமென். அல்லேலூயா. அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு வரும்போது அந்த கிருபை நம்ம என்ன பண்ணுதான்? பெருக செய்கிறது, பலப்படுத்துகிறதா இருக்குது. ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் நாம் பலன் அடைய போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றிலும் எப்பொழுதும், எல்லாவற்றிலும் எப்பொழுதும், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எல்லா காலத்திலும் எப்பொழுதும் நம்ம என்ன பண்ண போறோம்? சம்பூர்ணமுள்ளவராக, முழுமையான ஒரு பாதுகாப்புக்குள்ளே சகலவிதமான கிருபை வரும்போது எல்லாவற்றிலும் முழுமையாக கர்த்தர் என்ன பண்ண போறாரு? நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எல்லாவற்றிலும். 3வது சொல்றாரு, சகலவிதமான நற்கிரிகளாலும் பெருகுவீர்கள். அல்லேலூயா. சகலவிதமான நற்கிரிகள். நமக்குள்ள நற்கிரியே இல்லை. ஆனால் யாருக்கு இந்த கிருபை கிடைக்கிறதோ அவங்க மாத்திரம்தான் நற்கிரியை செய்ய முடியும். அல்லேலூயா. நற்கிரியை செய்வதற்காகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம சிருஷ்டித்திருக்கிறாராம். நல்ல காரியங்களை செய்வதற்காகவே இந்த பூமியிலே எல்லா மனிதனுக்கும் நன்மை செய்யும்படியாக இயேசு சுற்றித்திருந்தார். அவருக்குள்ளே கிருபை இருந்தது. சகலவிதமான கிருபையை கர்த்தர் தருகிறார். அவருக்குள்ள இருந்த அந்த கிருபை இப்போ நமக்குள்ளே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அவர் வரும்போது கிருபையை கொண்டு வந்தார். மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இயேசு வரும்போது கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சகலவிதமான கிருபையினாலும் சம்பூர்ணத்தாலும் நம்முடைய நற்கிரியினாலும் பெருக செய்வராகும்படியாக நற்கிரிகளை நாம் பெருகணும். நல்ல கிரியை செய்து நம்ம என்ன பண்ணணும்? பெருகிறவளா இருக்கணும். தேவன் உங்கள் சகலவிதமான கிருபையினாலும்
பெருக செய்ய வல்லவராக இருக்கார். நற்கிரிகளை பெருகணும். 3 காரியத்தை சொல்றாம, எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவராகவும் சகலவிதமான நற்கிரிகளும் பெருகிறவராகவும் சகலவிதமான கிருபைகளே பெருக செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். தேவன் சகலவிதமான கிருபைகளை வைத்திருக்கிறார். சகலவிதமான கிருபைகள். அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா, அந்த கிருபை உங்களை என்ன பண்ணுது? வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்னென்ன செய்யுதுன்னா, வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 8:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் சகலவிதமான ஜாக்கிரத்தினாலும் உங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களும் பெருக செய்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகுவீர்களாக. எதில் பெருக வேண்டும் சொல்றாரு? அறிவில பெருகி இருக்கிறீங்க, விசுவாசத்தில் பெருகி இருக்கிறீங்க, அன்பில பெருகி இருக்கிறீங்க. வேற என்ன சொல்றாரு? போதிப்பிலே பெருகி இருக்கீங்க. இப்போ நமக்கு ஆண்டவர் என்னத்துல பெருகத்தை தந்திருக்கிறார்? விசுவாசத்திலே பெருகத்தை தந்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் வர்த்திக்க கடவுது. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசம் என்ன பண்ணுது? வர்த்திக்க வேண்டும். விசுவாசம் கூட நம்ம என்ன பண்ணுது? ஆண்டவர் கிருபை இருந்தால் தான் அந்த விசுவாசம் வேலை செய்யுதுங்க. ஆமென். அல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவா இருக்கிறது. இது உங்களால் உண்டானதல்ல. விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். விசுவாசத்தை நமக்கு தரார், கிருபையை தரார். அதற்காக கிருபை தரார். எல்லாரும் விசுவாசிக்க முடியுமா? எல்லார் இடத்துல விசுவாசம் இல்லையே. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இல்லை. விசுவாசத்தை கர்த்தர் தருகிறவரா இருக்க. இந்த மாசம் உனக்கு தேவன் விசுவாசத்தை கிருபை தருகிறார். விசுவாசிக்கத்தக்கதாக கிருபை தருகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினாலும் அப்புறம் சொல்றாரு, விசுவாசத்திலும் போதிப்பிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உனக்கு போதிப்பான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன். போதிப்பது ஒரு கிருபை. ஆண்டவர் உங்களுக்கு போதிக்கிறார். அவரே உங்களுக்கு ஆசாரியனாக இருந்து தேவனாக இருந்து அவர் என்ன பண்ணாரு? நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அன்னைக்கு இருந்த கொருந்து பட்டணத்தின் மக்கள் எல்லாரும் எப்படி இருந்தாங்களா? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருந்தார்கள். உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. எதெல்லாம் போதிக்கப்படணும்? உலகம் தேவையில்லாத காரியத்தில் போதிக்கப்படுது. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் நம்ம என்ன பண்றாராம்? போதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு வழி நடத்துவார். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதை எல்லாம் உங்களுக்கு அறிவுறுத்துவார். ஆமென். அல்லேலூயா. அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். 3வது சொல்றது வாசிங்க. அறிவிலும் எதில் பெருகணுமா? அறிவில் பெருகணும். சகலவிதமான கிருபைகளை பெருகுனா அந்த சகலவிதமான கிருபை இந்த விசுவாசத்துக்குள் வருது பாருங்க. எல்லாமே அறிவில் பெருகணும். எந்த அறிவு? உலக அறிவை சொல்லல, கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் பெருக வேணும். அல்லேலூயா. எப்படி அந்த கிறிஸ்துவ அறிகிற அறிவிலே பெருக முடியும்? எப்படி நம்ம பெருக முடியும்? தேவனை அறிகிற அறிவில் எப்படி பெருக முடியும்? எப்படிங்க பெருக முடியும்? வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க நாம் பெருக முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு அகலம் உயரம் ஆழம் அறிவிக்கட்டாத அந்த அன்பிலே வளரும்படியாக அவர் ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் எதில் வளரணும்? தேவனை அறிகிறோம். தேவனுடைய அன்பில் அறிந்து வளர வேண்டும். அல்லேலூயா. சகலவிதமான கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அறிவிலே வளரணும். எதை வரணும்? அறிவிலே. எந்த அறிவிலே? தேவனை அறிகிற அறிவிலே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அறிவை தருகிறவராக இருக்கிறார். கர்த்தரை அறிவதே இயேசு அறிவதே நித்திய ஜீவனாக இருக்கிறது. இந்த உலகத்திலே கல்வி கற்றால் இந்த பூமியிலே பலன் அடையலாம். ஆனால் இயேசு அறிகிற அறிவினாலே உனக்கு என்ன பலன் உண்டுனா நித்திய ஜீவன். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் அறியப்பட்டிருப்பீர்கள். தேவன் உங்களுக்கு போதிப்பார். மெய்யான தெய்வத்தை கர்த்தர் நமக்கு போதித்திருக்கிறார். இந்த உலகம் பெற முடியாத மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று இரட்சகர் என்று நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த போதிப்பு யார் போதிக்கிறது? தேவன் நமக்கு போதித்து இருக்கிறார். எல்லாருக்கும் தான் அறிவிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்படுறாங்க இல்லை.
இந்த ரட்சிப்பு நமக்கு கிருபையாக கிடைக்கிறது. கர்த்தரால் நாம் போதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் நம்ம சகலவிதமான கிருபைகளை தருகிறார். அதே புஸ்தகத்திலே 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே வாசிங்கள். என்ன எதற்காக இந்த பவுல் சொல்ல வராருன்னா, சகல பரிசுத்தவான்களுக்கும் செய்ய வேண்டிய தர்ம காரியத்திலே நீங்கள் பெருகணும். தர்ம காரியத்தில் பெருகணும். இந்த கிருபை எதை குறித்து சொல்ற? சகல காரியத்திலும் நீங்கள் பெருகணும்னா, கிருபையில் பெருகணும்னா என்ன பண்ணணுமா? தர்ம காரியங்களை செய்யணுமா? ஆமீன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கும் அந்நாட்களில் இருந்த தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையிட்டு இருந்தார். நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, பரிசுத்தவான்களுடைய குறைச்சல்களை உதவி செய்யும்படியாக. இந்த கிருபை யாருக்கு பெருகுதுன்னா, கொடுக்கிற விஷயத்தில் பெருக வேண்டும். அல்லேலூயா. இந்த கிருபை கொடுக்கிறது. கிருபை என்ன பண்ணுமா? கொடுக்கும். எதை கொடுக்கும்? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. கிருபை என்ன பண்ணுது? கொடுக்கும். கொடுக்காத யாரும் அன்பு கூற முடியுமா? யாருமே அன்பு கூற முடியாது. கொடுக்கிறது கிருபை. ஆமே. எல்லாராலையும் கொடுக்க முடியாதுங்க. எல்லாராலையும் கொடுக்க முடியாது. யார் கொடுப்பாங்கன்னா, கிருபை பெற்றவங்க தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதனால பவுல் சொல்றார், சகல விதமான கிருபை. இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, பரிசுத்தவான்களுடைய குறைச்சலிலே தர்ம சகாயத்தை அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. அந்த காரியத்தை குறித்து எழுத வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் மன விருப்பத்தை குறித்து வாசிங்க. உங்கள் மன விருப்பத்தையும் அறிந்திருக்கிறேன். ஆகாயம் உள்ளவர்களுக்கு 1 வருஷ காலமாக ஆயத்தமாக இருக்கிறேன் என்று மக்கெதோனியாவுடன் சொல்லி புகழ்ந்தேன். உங்களை ஜாக்கிரதையை அநேகர் எழுப்பி விட்டது உண்டு. வசனங்கள் வாசிங்கம்மா. 2 கொரிந்தியர் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் வசனத்தை 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படி இருந்தும் உங்களை குறித்து நான் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்திலே வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன். எந்த சகோதரர்? தீமோத்தேயு அனுப்புறார். வாசிங்க. மக்கெதோனியர் என்னுடனே கூட வந்து உங்களை ஆயத்தப்படாதவர்களை கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதாய் இருக்கும். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல. சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அவன் சொல்றாரு. அப்புறமா சொல்றாரு, சகல விதமான கிருபையினாலே பெருக வேண்டும். அது என்ன சொல்ல வர? தர்ம சகாயத்தை நீங்க செய்ய வேண்டும். எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியாக, தர்ம சகாயத்தை செய்யும்படியாக கொடுக்கிறது ஒரு கிருபை. நீங்கள் வாக்கு பண்ணினதை, தர்ம காரியங்களை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? கொடுங்க. சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கிருபையிலே பெருங்க, விசுவாசத்திலே பெருங்க, அன்பிலே பெருகுங்க. அப்படி பெருகி வரும்போது கொடுக்கிற விஷயத்திலும் பெருங்குங்க சொல்றார். எதில் பெருகணுமா? அன்பிலே பெருகணும், பரிசுத்தத்திலே பெருகணும், கொடுக்கிற விஷயத்திலே பெருகணும், போதிக்கிறதுல பெருகணும். எல்லாவற்றிலும் நாம் பெருகி இருக்கும் போது சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, கிருபையிலே பெருகணும்னா கொடுக்கிற விஷயம் நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு உதாரணமா சொல்றாரு, நீங்க வாக்கு பண்ணினதை தர்மங்களை லோபத்தனமாய் கூடாமல். அப்படின்னா என்ன? லோபத்தனமாய் என்ன அர்த்தம்? கட்டாயமாக ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணுவது? கட்டாயப்படுத்தி ஒருத்தர்கிட்ட கேட்கல. நீங்க என்ன பண்ணணுமா? மனப்பூர்வமாய் உதாரணத்துவமாய் கொடுக்கும்படியாகவும் அதை ஆயத்தப்படுத்துகிற சகோதரர்கள் ஏவி உங்களிடத்திலே முன்னதாக அனுப்புவது எங்களுக்கு அவசியமாக கண்டது. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வது, கொடுக்கிற குணம் சபைக்கு உண்டாகணும். அல்லேலூயா. கிறிஸ்து தன்னை கொடுத்ததினால அன்பு கூர்ந்தார். கொடுக்கிறதுக்கு ஒரு மொழி இருக்குது தெரியுமா? அது என்னன்னா, அன்பு தான் கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. அன்பு தான் என்ன பண்ணுது? கொடுக்கக்கூடியதா இருக்குது. அன்பு இல்லாம யாரும் கொடுக்க முடியாதுங்க. உற்சாகமாக கொடுக்கிற இடத்திலே தேவன் அன்பா இருக்கிறார். உற்சாகமாக கொடுக்கணும். தேவன் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்கணுமா? உற்சாகமாக கொடுக்கணும். வெசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, லோபத்தனமாயும் அல்ல.
யாரும் உங்களை கட்டாயப்படுத்தும்படியாக உங்களை சொல்ல நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கிருபையிலே பெருகணும்னா மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். சபை மக்கள் என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும். அல்லேலூயா. நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கணும். பாருங்கள், லோபத்தனமாக கொடுக்க, உதாரண குணமுள்ளவர்களாக கொடுக்கணும், மனப்பூர்வமாய் சந்தோஷமாக மன விருப்பத்தின்படி கொடுக்கணுமா. இப்படி கொடுக்கும்போது சொல்றாரு, இந்த கொடுப்பதை தான் பற்றி தான் பேசினுக்கிறார். இந்த 9ஆம் அதிகாரம் ஃபுல்லாகவே தான் பேசுறாரு. 8ஆம் அதிகாரத்தில் தான் பேசுகிறாரு. கொடுக்கறதுல நீங்கள் பெருகணும், சகலவிதமான கிருபைகளிலே நீங்கள் என்ன பண்ணணுமா, பெருகி வளர வேண்டும். அதை உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்ல வர, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்றாரு. அப்ப சிறுக விதைக்கிறது பெருக விதைக்கிறது எல்லாம் அந்த காலத்தில் இருக்க மக்களுக்கு அது புரியும். ஒரு விவசாயி விதைய என்ன பண்ணுவான், எவ்வளவு விதைய இருக்குதோ அந்த விதைய விதை நிலத்துல முளைச்ச போடலாம். அவன் கொஞ்சம் விதைய எடுத்து வீட்டில் கூட வச்சுக்கலாம், அவன் இஷ்டம்தான். அதை தான் சொல்றாரு, எவ்வளோ விதை இருக்குதோ அவ்வளோ விதையும் போடலாம். ஆனால் தனக்கு அடுத்த மாதம் தேவை, இந்த மாதம் தேவைன்னு எடுத்தும் வச்சுக்கலாம். அதான் சொல்கிறாரு, எவ்வளோ விதைக்கிறானோ அவளை அறுப்பான். அப்போது எவ்வளோ நம்ம விதைக்கிறோமோ, கொடுப்பது தேவனுடைய ஒரு கிருபை வரங்கள் பாருங்க. கொடுப்பது எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. விருந்து உபசரிப்பு ஒரு கிருபைங்க. எல்லாரும் விருந்து உபசரிக்க முடியாது, எல்லாரும் வரவேற்க முடியாது, எல்லாருக்கும் ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்க முடியாது, எல்லாருமே ஜெபம் பண்ண முடியாது, எல்லாருக்குள்ள விசுவாசம் இருக்காது. அதெல்லாம் ஒரு கிருபை. கர்த்தர் கொடுக்கிறதுல ஒரு கிருபை வைத்திருக்கிறார். உதாரணத்துவமாய் சபையானது உதாரணத்துவமாய் கொடுத்து சகலவிதமான கிருபைகளிலே என்ன பண்ணணுமா, நீங்கள் பெருக வேண்டும். ஒரு விவசாயி எடுத்து நிலத்தில் விதைச்ச உடனே அவன் அது பலன் வருது, அது கஷ்டமாக தான் இருக்கும். முதல்ல எப்படி இருக்குமா, முதல் எப்படி இது கஷ்டமாக தான் இருக்கும். விதைக்கும் போது கண்ணீரோடு விதைக்கிறான், அறுக்கும் போது எப்படியா இருக்கிறான், கம்பீரத்தோடு அறுக்கிறான். அது மாதிரி தான் ஒரு சேமிப்பு கணக்கில் வைக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுங்க, கொடுப்பது கிறிஸ்துவின் நிமித்தம் கொடுப்பது. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும், ஒரே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கணக்கில் வைக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசியின் நாமத்தினால் கொடுக்கிறவன் தீர்க்கதரிசியின் பலனை அடைவான், சீசன் என்ற நாமத்தில் கொடுக்கிறவன் சீசன் என்ற பலனை அடைவான். அப்போ தேவ பிள்ளைகள் கொடுக்கிறவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் இயேசு நம்ம சிருஷ்டித்திருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா. ஒரு விவசாயி அந்த நிலத்தில் விதைக்கும் போது அந்த பலனை அவன் அடைவது போல நாமும் கூட கொடுக்கிறதுனாலே பலன் அடைவோம். அப்படியாப்பட்ட கிருபைகளை நீங்க என்ன பண்ணணுமா, பெருக வேண்டும். அல்லேலூயா. கிருபையிலே நீங்க பெருகணும், கொடுப்பதிலே நீங்க பெருகணும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசத்திலே பெருகணும், போதிப்பிலே பெருகணும், அறிவிலே பெருகணும், அன்பிலே பெருகணும், மற்றவரிடத்திலே அன்பு கூறுவதிலே. பவுல் சொல்றாரு, என்னிடத்திலே நீங்க அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்தில் என்ன பண்ணுங்க, அன்பு கூறுவதிலே பெருக வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரையும் நேசிக்கிறதிலே பெருக வேண்டும். ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதமான செய்தி நான் உங்களுக்கு சொல்லலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாளாக்காம தலையாக்குவார், மேலாக்குவார், உன்னை பெருக செய்வார், அதெல்லாம் சொல்லலாம். இந்த கிருபை பற்றி நான் பேசுறேனே, கிருபைனா சகலவிதமான நன்மைகளை உனக்கு கொண்டு வருகிறது. கிருபை இல்லாமல் நீ ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. தேவ பிள்ளைங்க, கிருபை இல்லாமல் நீ என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17-18. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சொல்கிறார். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கவும். என்ன சொல்ல வரார் பவுல்? சொல்றாரு, இவ்வுலகத்திலே இருக்கிற ஐஸ்வர்யானங்களுக்கு பேசுகிறார். ஐஸ்வர்யத்தை வைத்திருக்கிற நபரோடு கர்த்தர் பேசுகிறார். அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களோடு கூட பேசுகிறார். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையா இருக்கிற மக்கள் யார் மேலே இருக்கிறாங்களா? இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்ன இருமாப்பு உள்ள சிந்தை இருக்காங்க? அவங்க ஐஸ்வர்யத்து மேலே என்ன பண்றாங்க, தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் பணத்தின் மேலே நம்பிக்கை வைத்தார்கள். பணத்து மேலே நம்பிக்கை வைக்கிறது. பணம் தான் என் கூட்ட நிலைத்து இருக்கும், தேவன் என் கூட நிலைத்திருக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. அவர்கள் சொல்றாரு, பணக்காரன் சொல்லல, பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்க இருக்கிற மனுஷனை குறித்து சொல்றார். நாம் யார் மேல நம்பிக்கை வைக்கணுமா?
தேவன் மேலே நம்பிக்கை வேணும். பணத்தை கொடுக்கிறவர் அவர் தான், ஆமீன். ஐஸ்வர்யத்தை தருகிறவர் அவர் தான். ஆனால் நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கிறோம்? ஒரு கொஞ்ச காலத்தில் பணம் வந்துடுச்சு, ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்சு தான் நம்ம எனக்கு எப்படி வரும்? இருமாப்பு வந்துடும் சில பேருக்கு. பாருங்க, கொஞ்சம் பணம் ஒரு 1 லட்சம் வந்துட்டுமே இல்லாதவனுக்கு அவன் தலகணமாக ஆடுவான். ஐஸ்வர்யம் வந்த உடனே என்ன பண்ணுவான்? ஆடுவான். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் வந்த போது உனக்கு நிலையான வீடு இருக்கும்போது என் கை சாமர்த்தியமும் என் பலனும் என்று நீ சொல்லாதிருப்பாயாக. சொல்லக்கூடாது. என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை, நான் எப்படி வேணா ஆளுவேன், எப்படி வேணா வாழ்வேன். அப்படிதான் அமெரிக்காவில் சொன்னாங்க, எப்படி வேணா வாழ்வேன், எப்படி வேணா இருப்பேன், என் பணம், என் வீடு, நான் சம்பாதிச்சேன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பா இருக்கிறார்கள். அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் நிலையற்ற பொருள் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். அதனால தான் சொல்றாரு, நீங்க நிலையற்ற பொருள் மேலே நம்பிக்கை வைக்காமல் நிலையுள்ள பொருள் மேல் நம்பிக்கை வைங்கள் அப்படி சொல்றார். நிலையற்ற ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை ஏறாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நமக்கு என்ன பண்ணாரா? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு தராரா. இந்த பூமியில கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளும் தராரு. அல்லேலூயா. சகலவிதமான நன்மைகளை யார் தராரா? பவுல் சொல்றாரு, தேவன் தருகிறார். சகலவிதமான நன்மைகளை தேவன் தருகிறார். ஆகினாலே உங்கள் பணத்து மேல் நம்பிக்கை வைக்காமல் இந்த பணத்தையும் சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் இடத்தில் நம்பிக்கை வைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலவிதமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்குறாரு. நீங்க நிறைய பேருக்கு வியாதி இருக்குதுங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரலாம் இருக்கிறான், எல்லாமே அவனால் சாப்பிட முடியுதா? அவனால் அனுபவிக்க முடியுதா? அனுபவிக்க முடியலங்க. நல்ல கறி சோறு சாப்பிட முடியல, நல்ல இனிப்பு சாப்பிட முடியல, வெறும் கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் கோடீஸ்வரர்லாம் பணக்காரர்லாம். நாம் சகலவிதமான காரியங்களை அனுபவிக்கிறதுக்கு நம்ம சரீரம் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல ஹெல்த்தாக இருக்கணும். இதெல்லாம் யார் தராருன்னா தேவன் தருகிறார். அல்லேலூயா. அதை சந்தோஷமாக நாம் அனுபவிக்கணுமா? அல்லேலூயா. தேவன் தருகிறதை சந்தோஷமாக அனுபவிக்கணும். நிலையற்ற ஐஸ்வர்யத்திலே நம்பிக்கை வைக்காமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேலே நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அப்போ பணத்தை நம்ம பிடிச்சி வச்சுக்க கூடாது, ஆமே, விதைக்கணும். அல்லேலூயா. ஒரு விவசாயியை போல நம்ம என்ன பண்ணணும்? சமூகத்தை விதைக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறவங்களை ரொம்ப மதிக்கிறார் பாருங்க. கிருபை அதுதான், கிருபை அதாங்க பாருங்க. கொடுக்கிறவர்கள் தேவன் எப்படி மதிக்கிறாரு? ஒரு சபையில் வந்தாங்க, எல்லா பணக்காரனும் என்ன பண்ணாங்க? காணிக்க போட்டாங்க. எல்லா பணக்காரரும் காணிக்க போட்டாங்க. அவங்களெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? தங்களுக்கு இருந்ததிலிருந்து என்ன பண்ணாங்க? அதிகமாக இருந்தது அதிலிருந்து போட்டாங்க. ஆனால் 2 காசு போட்ட விதவி மகளை இவளை மச்சி கொள்றாரு. அவங்க எல்லாரும் கொடுத்த காட்டிலும் இவள் அதிகமாக கொடுத்தார் என்று சொன்னார். அவங்க கொடுத்ததை காட்டிலும் இவங்க அதிகமாக கொடுத்தாங்க இல்லை. இவளுக்கு என்னன்னா, தனக்கு இருந்தது அவ்வளோதான். அதோடைய அளவை பார்க்குறாரு, அதோடைய உள்ளத்தை பார்க்குறாரு. நீ எவ்வளோ கொடுக்குறன்னு இல்லை, எவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறன்னு இல்லை, அதோடைய அகலத்தை பார்க்குறாரு, ஆழத்தை பார்க்குறாரு. எந்த நிலையில் கொடுக்குற? தன்னுடைய வறுமையில் மற்ற எல்லாரும் கொடுத்தது பார்க்கணும், இவர்கள் கொடுத்தது அதிகம் சொல்றாரு. அல்லேலூயா. அதுதான் நம்ம கவனிக்கணும் பாருங்க. கீழே உள்ள வசனம் சொல்றாரு, நன்மை செய்யவும் நன்மை செய்யவும் நற்கிரிகளை ஐஸ்வர்யனாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். என்ன சொல்றாரு? நன்மை செய்யவும். இப்போ தேவன் உங்களுக்கு என்ன பண்றாரு? சகலவிதமான நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால் நீ என்ன பண்ணணும்? உனக்கு இருக்கிற நன்மைகளை நீ என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு செய்யணும். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது நன்மை செய்தார். தொற்காலை எடுத்துக்கொள்ள, தபித்தால் எடுத்துக்கொள்ளுங்க, அவர் விதவியாக இருந்தார், அநேக மக்களுக்கு நன்மை செய்தார். அவள் இயேசுடைய சீஷியா இருந்தாள், ஆமீன். அவள் செய்ததை அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரும் சொன்னார்கள். அவர் மரித்து போனா, அவள் செய்த காரியத்தை பேதுருவிட்ட சொல்றாங்க. அவள் இந்த பூமியில் இருக்கும்போதே அநேக நற்காரியங்களை செய்தாள். அதை காட்டுறாங்க, தன்னுடைய வஸ்திரங்களை காட்டுறாங்க, அவள் செய்த உபகாரத்தை காட்டுறாங்க. ஆமீன். அல்லேலூயா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவள் இயேசுடைய சீஷியா இருந்தான். நற்கிரியை செய்வோம், நாங்கள் பெருகணும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பெருகணும், உதவி செய்யணும். நம்மளால் கூடுமான மட்டும் என்ன பண்ணணும்? கிருபை என்பது நம்ம நினைக்கிறோம்
என்ன நினைக்கிறோம்? கிருபை என்பது நம்ம காக்கிற கிருபை, பாதுகாக்கிற கிருபை, உயர்த்துகிற கிருபை, இது மட்டும் இல்லை. இந்த கிருபை வந்தால் நல்ல காரியங்கள் உன்னால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கிருபை தருகிறார். ஆமே. நீ நற்காரியங்களை செய்வது சோர்ந்து போகாதே. சில பேர் நல்ல காரியம் செய்து ஏன் நான் செய்யணும், அதனால் சோர்ந்து போடுவாங்க. கிறிஸ்தவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நற்கிரியை செய்வதற்காகவே தேவன் நம்ம சிருஷ்டித்திருக்கார், அதற்காக நம்ம படைத்து இருக்கிறார். அவர் செய்தது போல நாம் செய்யணும். உங்கள் நற்கிரியை கண்டு பிதாவை என்ன பண்ணணுமா? புறஜாதி மக்கள் நீங்க செய்கிற நற்கிரியை கண்டு நம்ம வணங்குற அந்த ஆண்டவரை குறித்து பரலோக பிதாவை என்ன பண்ணணுமா? மகிமைப்படுத்தணும், சோத்திரணும் பண்ணணும். அதுதான் கிருபை பெருகணும். அல்லேலூயா. அவங்க சோத்தரிப்பதினாலே நமக்கு கிருபை பெருகும். அல்லேலூயா. உங்களுடைய நற்கிரியை மற்றவர்கள் காணும்படியாக. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நற்கிரியினாலும் ஐஸ்வர்யனாக வேண்டும். எப்படி ஆகணுமா? நற்கிரியினாலே ஐஸ்வர்யனாகும். எங்க எதுவுமே இல்லை, ஆனால் நல்ல காரியங்களை செய்து ஐஸ்வர்யம் ஆகணும். நல்ல காரியங்கள் செய்து. இயேசு ஒரு நாள் உட்காந்து இருந்தாரு. அப்போது ஒரு பெண் வந்தா, பரிமள தைலத்தை உடைச்சு என்ன பண்ணிட்டா? ஊத்திட்ட போது நற்கிரியை செய்தா. இயேசுவிடத்தை என்ன செய்தாலே? நற்கிரியை செய்திருந்தால். அப்போ இயேசு சொன்னாரு, இவள் செய்த இந்த கிரியை சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை என்ன பண்ணுவாங்க? அறிவிப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நற்கிரியை செய்ததுனால அந்த பெண் யாருன்னு தெரியல, ஆனால் அவள் செய்த கிரியை, நீ செய்த செயல், நீ யாருக்கு உதவி செய்யறியோ அவங்களுடைய கிரியை ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? அந்த மனுஷன் தான் எனக்கு உதவி செய்தான், யாருன்னே தெரியாதியா, அந்த மனுஷன் எனக்கு உதவி செய்தாயா, அந்த மனுஷன் எனக்கு இதை பண்ணாரியா. அந்த நற்கிரியை உங்கள் உலகம் முழுவதும் பேசும். அல்லேலூயா. நற்கிரிகளை நாங்கள் என்ன பண்ணணுமா? பெருகிற ஐஸ்வர்யனாக மாறணும். திரளாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களாகவும் இருக்கணும் என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. கொடுப்பது தேவ கிருபை. இந்த ஒரு டாபிக்கில் பேசுகிறோம். இன்னும் நிறைய விஷயங்களை நாம் நாளைக்கு தொடர்ந்து நாம் பேச போகிறோம். கொடுப்பது தேவ கிருபை. இதே காரியத்தை தாவீது சொல்றாரு பாருங்க. அவர் வயதான காலத்திலே தேவனுடைய ஆலயத்துக்கென்று பல ஆயிரக்கணக்கான 110 டன்னு தங்கத்தை கொடுக்கிறார். வெள்ளியை கொடுக்கிறார். 270 கிலோ வெள்ளியை கொடுக்கிறார். டன்னு வெள்ளியை கொடுக்கிறார். அந்த ஜனங்கள் எல்லாம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுத்தாங்களாம். 1 நாளாகமம் புஸ்தகத்தில் அவர் வாசிக்கும் போது சொல்றாரு, கொடுப்பது என்பது தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. 1 நாளாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, 29ஆம் அதிகாரத்தில். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வாசிங்க, 14ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம். மனப்பூர்வமாய் கொடுப்பது. அல்லேலூயா. கிருபை என்ன பண்ணுதுமா? மனப்பூர்வமாய் கொடுக்கும். பிசினித்தனம் பண்ணாது, கஞ்ச வேஷம் போடாது. ஆமே. அல்லேலூயா. என் ஆலயத்துக்கு வரும்போது வெறுங்கையோடு வராதே என்று கர்த்தர் சொன்னார். ஆமே. அவர் என்ன இல்லாதப்பட்டவரா? எதுக்கு சும்மா வரக்கூடாது சொன்னார். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வரும்போது என்ன பண்ணணுமா? வெறுங்கையோடு வரக்கூடாது. அப்போ கொடுக்கத்தக்கதாக தேவன் இல்லாதவர் அல்ல, கொடுக்கும் மனதை நம்ம கொடுக்கிறார். கொடுப்பது மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தாவீது கொடுத்தான். அந்த தலைவன் கொடுத்ததினாலே ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனத்தை தாவீது சொல்றார், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும்படி திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், உம்மாலே, எல்லாமே உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். அல்லேலூயா. உமது கரத்தினால் வாங்கி நான் என்ன பண்றோம்? உங்களுக்கே திருப்பி கொடுக்கிறோம். எம்மாத்திரம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறது. திராணி உண்டாவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் எம்மாத்திரம். இந்த பொருள் எல்லாம் நீ தானே எங்களுக்கு கொடுத்தீங்க, இந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் தானே எனக்கு கொடுத்தீங்க, இந்த சுகத்தை நீங்கள் தானே எங்களுக்கு கொடுத்தீங்க, நாங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் எல்லாம் நீங்கள் தானே என்று தாவீது சொல்றாரு. என்ன சொல்ல வராரு தாவீது? எதை சொல்ல வராரு? 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது, தேவரீ எல்லாவற்றையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமது கரத்தினால் ஆகும். இதை சொன்னவன் யார் தெரியுமா? தாவீது. இவன் எப்படி சொல்றானா? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது. இவன் ஆடு மேய்ச்சின்னு இருந்தான், இன்னைக்கு அரசன் ஆகிட்டான்,
கோடிக்கணக்கான தங்கங்கள் செல்வங்கள் இவனுக்கு குவிந்து கிடக்கிறது. இதெல்லாம் யார் எனக்கு கொடுத்தா சொல்றாரு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது ஆண்டவரே. இது எனக்கு இது யார் கொடுத்தது நினைக்கிறீங்க? நான் சம்பாதிக்கல. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார், என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டார். இந்த உலக மக்கள் சொல்றாங்க ஐஸ்வர்யமும் கனமும் பிசாசு கொடுக்குற. ஐஸ்வர்யத்தை யார் தராங்களா? பிசாசு கொடுக்குற. ஐஸ்வர்யத்தை பகைக்கிறாங்க. ஐஸ்வர்யம் கனமும் யார் வருது? பிசாசு தரான் கிடையாது. வெள்ளியும் பொண்ணும் யாருடையது? பூமி அது நிறைவு யாருடையது? எல்லாமே தெரியல, எல்லாம் நமக்கு தெரியும். வானம் அவருடையது, பூமி அவருடையது, ஐஸ்வர்யம் அவருடையது, கனம் அவருடையது. கனத்தையும் தராரு, உயர்வையும் தராரு, எல்லாத்தையும் தராரு. இது யார் தராருனா தேவன் தான் தராரு. இதை கொடுக்கறது கர்த்தர். ஆகினால அவர் சொல்றாரு, எங்கள் ஜனங்கள் ஏமாத்துறோம், எங்கள் பிரபுக்கள் ஏமாத்துறோம், நாங்கள் ஏமாத்துறோம். உமது கரத்திலிருந்து வாங்கி நாங்கள் உமக்கே திருப்பி கொடுக்குறோம். நாங்கள் உமது கரத்திலிருந்து வாங்குறோம் ஆண்டவரே. இதுதான் கிருபைங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தவும் அவராலே ஆகும். எந்த மனுஷனையும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவாராக இருக்கிறார். அல்லேலூயா. மேன்மையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் சொல்றாரு 17ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனே, என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இவைகளெல்லாம் உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாய் கொடுத்தேன். உத்தம இருதயத்தோடும் மனப்பூர்வமாய் கொடுக்கறது. உத்தம இருதயம் இருக்குதா நம்ம கொடுக்கறதுல? அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு மனப்பூர்வமாக கொடுத்தேன். இப்பொழுது இங்கே இருக்கிற உம்முடைய ஜனமும் உமக்கு மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை கண்டு சந்தோஷித்தேன். அவனும் கொடுத்தாரு, தாவீதும் கொடுத்தாரு. இப்போது இருக்கிற என்னுடைய ஜனமும் மனப்பூர்வமாய் கொடுத்ததை குறித்து நான் என்ன பண்றேன்? சந்தோஷம் அடைகிறேன். அல்லேலூயா. அதுதாங்க கிருபை. அல்லேலூயா. சந்தோஷமா கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். விதைக்கிறவன நல்ல விதையை விதைக்கணும். அல்லேலூயா. எதற்காக விதைக்க சொன்னார் தெரியுமா? உங்களை 100 அறுவடை செய்வதற்காகவே. அல்லேலூயா. இது தப்பாக கூட சொல்லலாம். ஆண்டவர் என்ன இது ஃபைனான்ஸை நடத்துகிறாரு, வட்டி போட்டால் கொடுக்குறாரு, அப்படி இல்லை. நம்மை நேசிக்கிறார். நாம் அனுபவிக்கிறது சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற தேவன். எப்படி கொடுப்பாரு? விதைக்காம இருக்க முடியுமா? கொடுக்காம நீ எதை செய்ய முடியுமா? கொஞ்சம் நீ விதைக்கிறது எவ்வளோங்க? கொஞ்சம் தான் விதைக்க போகிற. ஆனால் அறுவடை எவ்வளோ வரப்போகுது? நிறைய வரப்போகுது. அதை தான் சொல்கிறாரு ஆண்டவர். தேவ ஆலயத்தில் நீங்கள் கொண்டு வாங்க, எங்கள் ஆலயத்தில் பண்டகசாலையிலே கொண்டு வாங்கன்றாரு. ஏழைகளுக்கு கொடுக்கும்படியாக, திக்கற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக. இன்னைக்கு இந்த உபதேசம் மாறிடுச்சுங்க. சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்வதெல்லாம் மாறிடுச்சு. தசமாகுங்க காணிக்கையெல்லாம் யாருக்கு? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வரணும். ஆகாரம் உண்டா இருக்கும்படியாக சபை மக்களை போஷிக்கணும். அனாதைகள், திக்கற்றவள், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதனால தான் மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் என்ன பண்ணேன்? வியாதியாக இருந்தேன், நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நான் மருத்துவமனையில் இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நீ ஒருத்தனே என்னை வந்து பார்க்கலன்னாரு. இப்போ நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எப்போ பசியாக இருந்தார், ஆண்டவர் எப்போ நிர்வாணமாக இருந்தார், ஆண்டவர் எப்போ சிறைச்சாலையில் இருந்தார், ஆண்டவர் எப்போ வியாதிப்பட்டு இருந்தார். நம்ம நினைக்கிறோம் இந்த சிறியவர் யார் வியாதிப்பட்டு இருந்தாரோ, இந்த சிறியவர் யார் பலவீனமாக இருந்தாங்களோ அவங்களுக்கு நீ செய்யாதது எனக்கு நீ செய்யலைன்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழைகளுக்கு இறங்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்போது நமக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது, ஏங்க உங்கள்கிட்ட இருக்க லட்சக்கணக்கில் இருக்கும்போது நீ லட்சத்தை நீ செலவு பண்ண முடியாது. உங்கள்கிட்ட இருக்கும்போது உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? தாராளமாக உதாரணத்துவமாக கொடுக்கணும். அல்லேலூயா. அதை தான் சகலவிதமான கிருபை. இந்த கிருபையில் நம்ம என்ன பண்ணணும்? பெருகணும். கொடுப்பதிலே, தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுப்பதிலே. அல்லேலூயா. இது வரைக்கும் நான் இந்த சபையில் கொடுப்பதை குறித்து நான் போதிச்சதே கிடையாது. காணிக்கை பற்றி நான் என்ன பண்ணல, போதிச்சதே கிடையாது. இந்த கிருபை பொறுத்து பரிசுத்த ஆவியானவன் காலையிலே எனக்கு நாங்கள் கிருபை கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கினே இருந்தோம். சகலவிதமான கிருபையினால் உங்களை பெருக செய்வேன்னு சொன்னார். இந்த கிருபையில் குறித்து பேசும்படியாக ஆவியில் உந்ததுனால நான் பேசுகிறேன். ஆமென். இது வரைக்கும் நான் காணிக்கையும் தசம்பாகத்தை குறித்து ஒரு நாளும் இந்த சபையில் நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. எந்த வீடியோலையும் நம்ம பேசுனது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஏன் இந்த கிருபை குறித்து பேசுகிறேன்னா, இந்த கிருபையிலே நீங்கள் பெருகணும். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி கூட நாங்கள் காணிக்கை எடுக்க மாட்டோம். இதனால் நம்ம சில பேர் நினைக்கக்கூடாதுல்ல, இதை புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் எதை நீங்கள் நினைக்கலாம், வேற மாதிரி கூட நினைக்கலாம், யோசிக்கலாம், கொடுக்க சொல்கிறாரோ அப்படின்னு. இல்லை, நான் சொல்கிற அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் கொடுக்குற நல்ல இருதயம் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. நல்ல இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு இந்த சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வேன். பிலிப்பியர் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நீங்கள் கொடுப்பதினால என்ன நடக்குதுன்னா, என் தேவன் தம்முடைய மகிமை ஐஸ்வரியத்தினாலே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமினாலே நிறைவாக்குவார். இப்போ ஆலயத்துக்கு கொடுத்தோம், கடவுள் சமூகத்தை காணிக்க கொடுத்தோம். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, அதே அதிகாரத்தில் 15ஆம் வசனம், பிலிப்பியர் 4:15 சொல்றாரு, மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே மெக்தோனியாவில் இருந்து புறப்படும் போது கொடுக்கல் வாங்கும் காரியத்திலே நீங்கள் மாத்திரமே உடன்பட்டதை அல்லாமல் வேறு சபை உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப என்ன சொல்ல வராரு? சுவிசேஷத்தின் வேலைக்காக மக்தோனியா இருக்கிற பட்டணத்தார் மாத்திரம் எங்களுக்கு உதவி செய்தார்கள் தவிர, என்ன சொல்ல வராரு? பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே மக்தோனியாவில் இருந்து புறப்படும் போது கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே இந்த பிலிப்பு பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம்? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவி செய்தார்கள். அந்த நிருபத்தை எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் எங்களுக்கு உதவி செய்து, எதற்கு உதவி செய்தீங்க? கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்காகவே. அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்லுவதற்காகவே, அறிவிப்பதற்காகவே அப்போஸ்தலனுடைய கைகளிலே இந்த பிலிப்பு பட்டணத்தார் உத்தம இருதயத்தோடு இருக்கிறவருக்கு ஊழியத்துக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. யாருக்கு உதவி செய்யணும்? உத்தம இருதயத்தோடு ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, ஆத்மா பாரத்தோடு ஊழியம் செய்கிறவர்களுக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பண ஆசை உள்ளவங்க இன்னைக்கு நிறைய உண்டு ஊழியத்தில். எதுக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க? நிறைய பேர் பண ஆசைனால். பவுல போல ஊழியத்தை செய்யல, தங்கள் வயிறை பெரிதாக வைத்துக் கொண்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆஸ்திகளையும் ஐஸ்வர்யத்தையும் மற்ற மக்கள் மேலே சுரண்டக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு இருக்குது. பவுல் எதை சொல்றார்? நான் சுவிசேஷத்தின் வேலைக்காக எங்களுக்கு நீங்கள் கொடுத்ததினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்றார். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் வேலைக்காக நாம் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். எந்த சபை ஊழியத்திலே சுவிசேஷத்தை, எந்த மனிதன் சுவிசேஷத்தை சொல்றானோ அந்த மனிதனுக்கு நீ கொடுக்கும்போது, அப்போ சொல்றாரு, நான் தெசலோனிக்கல் இருந்தபோது என் குறைச்சல் நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். என்ன சொல்ல வராரு? இந்த சுவிசேஷத்தின் வேலைக்காக உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. புறப்பட்டு சொன்னார். அப்போ இந்த சுவிசேஷத்தின் வேலை செய்வதற்காகவே நம்ம என்ன பண்ணணுமா? விதைக்க வேண்டும். அல்லேலூயா. மிஷினரிமார்களுக்கு கொடுக்கணும், மிஷினரிமார்களுக்கு கொடுக்கணும், ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு கொடுக்கணும். பெருமைட்டு சோம்பேறிக்கல்ல. சிலருக்கு அநேகர் தங்கள் இச்சையான வார்த்தைகளை சொல்லி பண ஆசையை காட்டி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பணத்தை கொடுன்னு சொல்லி ஒன்றையும் செய்யறது கிடையாது. பெரிய பெரிய மாளிகை இருக்குது, ஆனால் ஆத்மாதாயம் இல்லை, சுவிசேஷம் இல்லை. அந்த மனிதன் சுவிசேஷமே சொல்ல மாட்டான். ஏசி காரில் போவான், ஏசியிலே அதை வருவான், தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ண மாட்டான், ஒரு நடுத்தூரில் இறங்கி இயேசு பற்றி சொல்ல மாட்டான், வீடு வீடாக போய் சொல்ல மாட்டான். என்ன? பவுல் கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், ஆசியா முழுவதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்லேலூயா. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதே என்னுடைய கடமையா இருக்கிறது. நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ, நான் பிரசங்கித்தே ஆக வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை, அந்த கட்டளை நான் நிறைவேற்ற வேண்டும். அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக இதை கவனித்த இந்த பிலிப்பு பட்டணத்தார் பவுலுக்கு இந்த உதவியெல்லாம் செய்கிறாங்க. 2 தரம் நீர் எங்களுக்கு கொடுத்து உதவினீர்கள். அது சொல்றாரு, உங்கள் உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்கு பெருகும்படியாக என்ன பண்றாரா? நாடுகிறேன். உங்கள் உதவியே நான் திரும்ப திரும்பி கேட்டுன்னு இல்லை, உபகாரத்தையே கேட்டுன்னு இல்லை. நீ எனக்கு உதவி செய், உதவி செய், உதவி செய், சபைக்கு அதை செய், ஏசி போடணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நீ அதையே செய், அதை செய்யணும், அதை கேட்டுன்னு இல்லைங்க. யாரையும் தொந்தரவு பண்ணலை. பவுலை போல இன்னைக்கு ஊழியத்தை செய்கிறவன் நீ குறைச்சல், உபகாரத்தை நாடலை. நீங்கள் கொடுத்தீங்களே எனக்கு, அதையே நான் திரும்ப திரும்ப நான் பெற்றுக்கொள்ள விரும்பல. உங்கள் கணக்கு கர்த்தரிடத்தில் பெருகட்டும், உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள் நிறைவாகட்டும். என்ன சொல்ல வராரு? எல்லாம் எனக்கு கிடைத்தது, ஒன்றும் சொல்லலை, எல்லாம் எனக்கு கிடைச்சது, பரிபூர்ணமும் உண்டா இருந்தது. இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்களா? பவுல போல சொல்றாங்களா? எல்லாம் எனக்கு கிடைச்சது சொல்ல முடியுமா? எனக்கு பூர்ணமாக நிறைஞ்சது எந்த சபையில சொல்றாங்களா? இந்த சபையில் நாங்கள் சொல்லுவோம், அல்லேலூயா, ஒன்றும் குறைவில்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாங்கள் ஒன்றும் குறைபடலை. கர்த்தர் தேவையில்லை சந்திக்கிறார்.
அனுதினம் சந்திக்கிறார். அல்லேலூயா. பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருந்து, எனக்கு ஒன்றும் குறையில, நான் முழுமையான ஆசீர்வாதத்திலே நான் இருக்கிறேன். என் தேவையில எல்லாம் கர்த்தர் எனக்கு சந்தித்தார். நீங்க 2 தூரம் எனக்கு உதவி செய்தீங்க, நான் அதில் நான் திருப்தி அடைந்தேன். எனக்கு தேவைகள் எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். உங்களால் அனுப்பப்பட்டவர்களை சுகந்த வாசனை போல தேவனுக்கு பிரியமான உகந்த பலியாக எப்பாப்ராத்திடத்திலே பெற்றுக்கொண்டபடினாலே, நீங்க கொடுத்து அமிச்சிங்களே, அது சுகந்த பலியாக கர்த்தர் அதை என்ன பண்ணாரு? ஏற்றுக்கொண்டார். ஒரு நல்ல ஊழியக்காரன், கிறிஸ்துவுக்காக ஓடினவன், நல்ல போராட்டத்தை போராடினவன், இயேசுவுக்காக அச்சடையாளங்கள் தங்கள் சரீரங்களை பெற்றவன். அல்லேலூயா. எவ்வளோ பாடுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் நெருக்கப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். சுவிசேஷத்தின் வேலைக்காக அவர் அநேக தரம் மிராலினால் அடிக்கப்பட்டார். நிர்வாணத்தினால், பசியினாலும் பட்டினியினாலும் அநேக பாடுகள் பட்டார் சுவிசேஷத்தின் வேலைக்காக. ஆனால் ஒன்றுக்கும் நான் குறைபடலை. நீர் கொடுத்த அந்த காணிக்கையை பிலிப்பு பட்டணத்தாரே, என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் சொல்றார். அதுக்கு தான் சொல்ல வராரு, நான் தீத்துவிடத்திலே பெற்றுக்கொண்டு நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், திருப்தி அடைந்திருக்கிறேன். சொல்ல முடியுதா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு திருப்தியாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்ல முடியுமா? ஆண்டவர் பிள்ளைங்களே, கர்த்தர் என்னை திருப்தியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணுங்க. எப்போ சொல்லணுமா? ஒன்றும் இல்லாத காரியத்தில் நம்ம சொல்லணும். அப்படி நம்ம சொல்லி ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் என்னை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் என்னை வைத்தார் சொல்லணும். அதுக்கு தான் சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி பிலிப்பு பட்டணத்தாரே, என் தேவன், நீங்க எனக்கு சுவிசேஷத்துக்கு உதவி செய்தீங்களே, அந்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின என் தேவன், பரலோகத்தையும் பூமிக்கு தேவனா இருக்கிற என் தேவன், பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார் என் தேவன், உங்களுக்காக சிலுவையில் தரித்திரமானார் அந்த தேவன் என் தேவன், என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நீங்க கொடுத்தது எனக்கல்ல, என் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக கொடுத்தீர்கள். அல்லேலூயா. அந்த கிருபையில நீங்க பெருகணும், கொடுப்பதிலே பெருகணும். சுவிசேஷ ஊழியத்தை உண்மை உத்தவமாக செய்கிறவர்களுக்கு நீ கொடுத்து அந்த கிருபையிலே பெருகும்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த பிலிப்பு பட்டணத்தார் மக்கள் இயேசுவின் சுவிசேஷத்துக்காக கொடுத்து உதவினார்கள். அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்துக்காக நீ கொடுத்து உதவணும். ஆமே. இதில் பெருகணும். பரிசுத்தவான்களுடைய குறைச்சலில் நீ கொடுக்கணும். ஆமே. எத்தனையோ பேர் கிராமங்களிலே பட்டணங்களிலே தெரு தெருவா பிரசங்கம் பண்ணி உடை இல்லாமல் பசியோடு பட்டினியோடு இருக்கிறாங்க. இங்கே சென்னை பட்டணத்தில் நல்லா ஆடம்பரமாக கொழுத்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கோடிக்கணக்காக இருக்குது, எந்த ஊழியனுக்கும் கொடுக்கறது இல்லை. எப்படிங்க சுவிசேஷம் பரவாம்? என் இருதயத்திலிருந்து பாரத்தை நான் பேசுகிறேன், கர்த்தனுக்கு கொடுத்த பாரத்தை நான் சொல்கிறேன். யார் என்ன எப்படி நினைச்சேன்னு நினைக்கிட்டோம். நீ கோடி கோடியாக பணத்தை வச்சுன்னுக்கிறியே, சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஊழியக்காரனுக்கு கொடுக்குறியா? 5000 10,000 கொடுத்து அவனை வறுமையில் வாட்டுறியே. உனக்கு கோடி கோடியாக கொடுத்து நீ சுகபோகமாக வாழ்றியா? ஆடி காரில், அம்பாஸ்டர் காரில், பெரிய பெரிய காரில், ஃப்ளைட்லாம் வாங்குறியே. சுவிசேஷத்தை வேலைக்காக நீ கொடுத்து உதவிறியா? இந்த சென்னை பட்டணமே ரட்சிக்கப்பட்டு இருக்குமா? உங்ககிட்ட இருக்க கோடி பணங்களுக்கு கொடுக்க முடியலையே, திராணி இல்லையே, கொடுக்க மனம் இல்லையே. கோடிக்கணக்கான பணங்கள் விசுவாசிகளை உனக்கு கொடுக்குறாங்களே ஊழியத்துக்கு. அப்போஸ்தலன் கையில் பணத்தை கொடுத்ததுனால அவன் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க. எருசலேம் தடையில் இல்லிகிராம் மட்டும் சுவிசேஷத்தை அறிவித்தார். அல்லேலூயா. மரணம் நேரிடா இருந்தாலும் தன்னை ஒப்புவித்தார். பவுலே, நீ அந்த பட்டணத்துக்கு ரோமாபுரிக்கு போவாதே, உன்னை கட்டி உன்னை எருசலேமிலே உன்னை சாகடிக்க போறாங்க என்று ஆவியானவர் சொல்லப்பட்ட போது என்னை துக்கப்படுத்தாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும். பட்டணங்கள் தோறும் கிராமம் தோறும் பரிசுத்த ஆவியானவனுக்கு அறிவித்து வருகிறார். நான் கிறிஸ்துவோடு கட்டப்படுவதற்காக மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். என்னை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நான் சுவிசேஷத்தை சொல்வதனால மரித்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயமா இருக்கிறது. நான் நல்ல போராட்டத்தை போராடி கொண்டு இருக்கிறேன். உலக மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவதற்கு அந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னாரு. எனக்கு ஏன் இந்த கிருபை கொடுக்கப்பட்டதுண்டா, புறஜாதி மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த கிறிஸ்துவை எனக்கு தேவன் வெளிப்படுத்தினார்.
மாம்சத்தில் வந்த இந்த இயேசு உலக இரட்சகர் மேசியா என்பதை அறிகிற அறிவு எனக்கு தேவன் கொடுத்திருக்கா. அப்போஸ்தலருக்கு எல்லாம் வெளிப்படுத்தினவர், எனக்கு வெளிப்படுத்தினார். முற்காலத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளுக்கு நாம் புலப்படாத சத்தியத்தை எனக்கு தேவன் சொன்னார். கலாத்திய பட்டணத்து மக்களே, இது மாம்சமும் ரத்தமும் எனக்கு வெளிப்படுத்தவில்லை, கிறிஸ்துவே என்னை வெளிப்படுத்தினார். இந்த கிருபையின் சுவிசேஷத்தின் வேலைக்காக என்னை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி நிற்கிறார். என்னை தாயின் வயிற்றிலே என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்க வேண்டும். இந்த பவுல் சொல்கிறார், நீங்க சகல விதமான கிருபையினாலே பெருக வேண்டும் என்று சொல்றார். அல்லேலூயா. இந்த கிருபை உங்களுக்கு வேணுங்க, கொடுக்கிற கிருபை. ஆமே. உதாரணத்துவமாக கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்னு நான் சொல்லலை, அதை நீங்க தான் யோசிக்கணும். ஆமே. அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது என்பதை நீங்க தான் யோசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன், இந்த யூடியூப் சேனல் பார்க்குறவங்க சொல்றேன், உண்மை உத்தமமாக இருக்கிற உண்மையான ஊழியக்காரனை கொடு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனை கொடு, இரவு பகல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனை கொடு, பரிசுத்தவான்களுடைய குறைச்சலிலே கொடு. உங்கள் கணக்கு பரலோகத்தின் தேவன் வரும்போது தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள் நிறைவாக்குவார். அல்லேலூயா. எதற்காக கொடுக்கிறோம்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். என்னுடைய தேவன் பரலோகத்தை உண்டாக்கினவர், என் தேவன் இந்த பூலோகத்தை உண்டாக்கினவர். வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஐஸ்வர்யம் அவருடையது, உலகத்தின் பூமி நிலங்கள் எல்லாம் அவருடையது. ஒரு கிரவுண்ட் இடம் எவ்வளோங்க இன்னைக்கு? ஒரு கிரவுண்ட் இடம் எவ்வளோ? பூமி அது நிறைவு கர்த்தருடையது. அந்த பூமியை நீங்கள் மனுஷன் விற்கிறான். ஒரு கிரவுண்டு நான் எவ்வளோ விற்கிறான்? 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி, 3 கோடி விற்கிறான் மனுஷன். இந்த பூமி யாருடையது? கர்த்தருடையதுங்க. ஒரு கிரவுண்டு இன்னைக்கு இருந்தால் நம்ம கோடீஸ்வரர் இந்த இடத்துல. அல்லேலூயா. பூமி அதை நிறைவும் கர்த்தருடையது, அதில் உள்ள வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மலைகளில் திருந்து ஓடுகிற ஆடு மாடுகள் கர்த்தருடையது, சமுத்திரத்தில் இருக்க எல்லா மீன்களும் கர்த்தருடையது, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகள் கர்த்தருடையது. எதுக்கு பிசாசுடையது? எது பிசாசு உண்டாக்கினா? எதுவுமே அவன் செய்யல. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் தேட வரான். உங்கள்கிட்ட இருக்க கிருபையை தேட வரான். நம்ம தான் ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணணும்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அப்போ கனியை பற்றி நான் பேசுகிறேன் பார்த்தா டைம் இல்லை. ஒரு பாயிண்ட்டு நம்ம முடியுது, இன்னொன்று நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ கனியை பற்றி நம்ம பாச முடியல. சகல விதமான கனிகளை தந்து, நற்கிரிகளாகிய கனிகளை தந்து அப்படின்னு பவுல் சொல்கிறாரு. அப்போ கனிகளை கொடுக்கிறவளாக நாம் இருக்கணும். அல்லேலூயா. நாம் கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு நம்ம உடன்படக்கூடாது. கனி கொடுக்கணுமா? ஆமே. நீங்கள் நல்ல மரமாக இருக்கணும், கனி கொடுக்கிறவளாக இருக்கணும், நற்கிரிகளை உங்கள் இடத்துல எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் திராட்சை செடியோடு ஒட்டப்பட்டு இருக்கிற நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கறதுனால பிதா என்ன பண்ணுவாராம்? மகிமைப்படுவார். அல்லேலூயா. நம்முடைய கனிகளை பார்க்கணும். இதெல்லாம் நான் சொல்ல நேரம் இல்லை, அதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? பிரசங்கம் பண்ணல, உங்களுக்கு ஆத்மா பாரத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அல்லேலூயா. சகல விதமான கிருபையினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாய் சகல விதமான நற்கிரியிலும் சகல விதமான கிருபையிலும் நீங்கள் பெருக வேண்டும். சகல விதமான நற்கிரியிலும் சகல விதமான கிருபையிலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் எப்படி சம்பூர்ணமாக கொடுப்பார்? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யணும். அப்போ விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே உங்களுக்கு அது நடக்கும். விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறார், புசிக்கிறவனுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிறார், விதையும் கொடுக்கிறார், ஆகாரத்தையும் கொடுக்கிறார். அந்த தேவன் உங்களை என்ன பண்ணுவார்? சகல விதமான கிருபையினால் உங்களை நிரப்ப பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்திருப்போம் எல்லாரும். அல்லேலூயா.